I want to give you a question. நான் உங்களுக்கு முன்னதாக ஒரு கேள்வியை வைக்கின்றேன். Who baptizes us with the Holy Spirit? நம்மை பரிசுத்த ஆவியினால் அருட்பொழிவு செய்வது யார்? It is the Lord Jesus Christ, isn't it? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதானே. That's what Jesus taught. That's what John the Baptist taught his disciples. அதைத்தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். I baptize you with water. நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். One mightier than I is coming. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். Whose sandals I am not worthy even to bear. அவருடைய காலணிகளை சுமப்பதற்கும் நான் தகுதியானவன் அல்ல. He shall baptize you with the Holy Spirit. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே அருட்பொழிவு செய்வார். So the whole Jesus Christ is the baptizer with the Holy Spirit. ஆக இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியினால் அருட்பொழிவு செய்பவர். Even though Jesus Christ is the baptizer with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் அருட்பொழிவு செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் the Lord Jesus Christ has taught us to ask the Father for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக தந்தையானவரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். Turn with me to Luke's Gospel 11th chapter 13th verse, a very familiar passage to you. லூக்கா 11வது அத்தியாயம் 13வது வசனத்தை எடுத்து பாருங்கள். மிக பரிச்சயமான ஒரு வசனம். If you then being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தந்தையானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? Are you able to see a pattern? There is a progressive development of this divine revelation for this dispensation. Are you able to catch that? இப்படிப்பட்ட ஒரு நன் மாதிரியை நெடுகவே தொடர்ந்தேச்சியாக வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறதா? உங்களால் அதனை புரிந்து கொள்ள முடிகிறதா? I am so thrilled to know that the early disciples very quickly grasped this change. ஆதி சீடர்கள் இந்த முக்கியமான சத்தியத்தை மிக சீக்கிரத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் அறியும் பொழுது உண்மையிலேயே பரவசம் அடைகின்றேன். I want to just give you an illustration. ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன் வைக்கின்றேன். The apostles were threatened that they should not speak in the name of Jesus any longer. இயேசு கிறிஸ்துவை குறித்து இனியும் நீங்கள் பறைசாற்ற கூடாது என்று அங்கே அப்போஸ்தலர்கள் மிகவும் வன்மையாக எச்சரிக்கப்பட்டார்கள். So these apostles, they went back to their company and reported the matter to the disciples. இந்த காரியத்தை தங்களுடைய உடன் சீடர்களோடு கூட அப்போஸ்தலர்கள் சென்று பகிர்ந்து கொண்டார்கள். And immediately the early church lifted up its voice together in prayer to God. உடனடியாக இறைவனை நோக்கி மன்றாடும்படியாக ஆதி திருச்சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். And how did they pray? அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? Take for example the 30th verse of the 4th chapter of Acts of the Apostles. அப்போஸ்தலர் 4:30 They say, you stretch out your hand to heal, and that signs and wonders may be done through the name of your holy servant Jesus. You know, they were addressing the Father and referring to Jesus as the holy servant of the great God. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் பெயரினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்று தந்தையானவரை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே பரிசுத்த பிள்ளை என்று இயேசுவை குறிப்பிட்டு அவர்கள் மன்றாடினார்கள். So I want you, dear Christian friends, that you go through this beautiful prayer and just analyze it, study it. We should pattern our prayer according to the biblical prescription. அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் நன்றாக பகுப்பு ஆராய்ந்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதான மாதிரியை பின்பற்றியே நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். And Paul was very consistent in this practice. பவுலும் கூட இந்த பழக்கத்திலே மிகவும் தொடர்ந்தேர்ச்சியான அனுபவமுடையவராய் இருந்தார். Turn with us to Ephesians 2nd chapter. எபேசியர் 2வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18th verse. 18வது வசனம். Very classic and concise and precise. மிகவும் கச்சிதமான, மிகவும் சுவாரஸ்யமான, ரத்தின சுருக்கமான ஒரு வசனம். Through Christ we both have access by one Spirit to the Father. ஒரே ஆவியினாலே தந்தையானவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கின்றோம். You know, through Christ by one Spirit to the Father. Are you able to see? Look at that. You know, each one separate. கிறிஸ்து மூலமாய் தந்தையானவரிடத்தில் ஒரே ஆவியினாலே இந்த மூன்றில் ஒன்றாக பரிணமிக்கிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? Now come with me to book of Ephesians 3rd chapter again and look at the 14th verse. எபேசியர் 3வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழிலே 15வது வசனம். For this reason I bow my knees
to the Father of our Lord Jesus Christ. Beautiful, isn't it? நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தையானவரை நோக்கி முழங்கால் You படியிட்டு know, it is not just here and there, but it is the whole thing. It is consistent, and we should go according to the biblical method. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்ல, நெடுகவே பார்க்கும் பொழுது இந்த முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நாமும் பின்பற்ற That's வேண்டும். why we turn all these references, scripture references, and we read it for you. ஆகவே தான் வசனம் ஒவ்வொன்றாக எடுத்து உங்களுக்காக சிரமம் பாராமல் நாங்கள் வாசித்து காட்டுகிறோம். Now look at Romans 8 chapter 15th verse. ரோமர் 8:15 இப்பொழுது கவனியுங்கள். You did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா தந்தையே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Now how many more references do you need for this important doctrine? இந்த முக்கியமான உபதேசத்தை வலியுறுத்துவதற்கு இன்னும் எத்தனை வசனங்கள் உங்களுக்கு I வேண்டும்? want you to have a glimpse of that portals of heaven when you go to God in prayer. ஜெபத்திலே நீங்கள் நுழையும் பொழுது பரலோகத்தினுடைய பிராகாரங்களை குறித்ததான ஒரு தரிசனத்தை உங்களுக்கு முன் எண்ணி பார்ப்பது நலம் என்று நான் எண்ணுகிறேன். Our Father who is in heaven, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, and to his right hand is seated Jesus Christ, the Son of God. அவருடைய வலது பக்கத்திலே அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. And what is he doing there? அவர் அங்கே என்ன செய்து What is கொண்டிருக்கிறார்? he sitting there for? அவர் எதற்காக அங்கே அமர்ந்திருக்கின்றார்? Turn with us to the book of Hebrews எபிரேயர் நிருபம் and 4th chapter. 4வது அத்தியாயம் We'll read to you from verse 14 to 16. 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கின்றேன். Seeing that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God. Hold fast to our confession. வானங்களின் வழியாய் விண்ணுலகத்திற்கு போன இறைமகனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ள கடவோம். We don't have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Jesus went through the heavens by his ascension and seated on the right hand of the Father, so we can boldly, without any spirit of condemnation, hesitation or apprehension, we can go to the Father, because there at his right hand is sitting someone. Who is he? The Son of God. What did he do? Tempted like all of us, yet without sin. So he is there not to condemn us, but to sympathize with us. Glory. வானங்களின் வழியாக பரமேறி இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பொழுது அங்கே தந்தையானவருடைய வலது பக்கத்திலே அமர்ந்தார். அவர் அங்கே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். யார் அவர்? நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் காணப்பட்ட பிரதான ஆசாரியர். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற பிரதான ஆசாரியராய் இருக்கின்றார். That's why in the first epistle of John, 2nd chapter, Apostle John writes like this. ஆகவே தான் 1 யோவான் 2வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்வாறு எழுதுகின்றார். Verse 1. முதலாவது வசனம், My little children, these things I write to you that you may not sin. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். If anyone sins, we have an advocate with the Father, the Lord Jesus Christ, the righteous. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். The Bible says Jesus ever lives to make intercession for us who go to God through him. இங்கே வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நாம் அவரை ஜெபத்திலே அணுகும் பொழுதெல்லாம் நமக்காக தந்தையினிடத்திலே பரிந்துரைக்கின்ற ஒரு வழக்குரைஞராக அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். We all believe in the Trinity of Godhead. நாம் எல்லாரும் தெய்வீக திருத்துவத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். God the Father, தந்தையாகிய தேவன், God the Son, குமாரனாகிய தேவன், and God the Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன். Now the Trinity of Godhead is best understood, I want to tell you, in this exercise of prayer. இந்த ஜெபத்தை குறித்த வேத போதனையின் மூலம் தெய்வீக திருத்துவத்தை நாம் நன்றாக உணரலாம். Then comes a question. அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. Does it mean, brother, that we cannot ever address Jesus in prayer? அப்படியானால் ஜெபத்திலே இயேசுவே என்று சொல்லவே கூடாதா சகோதரனே? I tell you that addressing Jesus in prayer can be an exception
but that cannot be a general rule. இயேசுவே என்று ஜெபத்திலே கூறுவது விதி விலக்காக வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய விதியாக இருக்க முடியாது. For example, எடுத்துக்காட்டாக Stephen was being stoned by the persecutors. ஸ்தேவான் அங்கே தாக்கப்படுகின்றவர்களாலே கல்லெறிந்து கொலை செய்யப்படுகின்ற நேரம், He was bleeding to death, அங்கே அவன் ரத்தம் கசிந்து and அடித்துக் கொண்டிருக்கிறான். he saw heaven open. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டதை அவன் He said, பார்க்கின்றான். I see the Son of God standing on the right hand of the Father. தந்தையானவருடைய வலது பக்கத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை பார்க்கிறேன் என்று அவர் கூறுகிறார். And what did he say? அப்பொழுது அவர் என்ன The சொன்னார்? man was bleeding. அவனுடைய உடலெல்லாம் ரத்தம். He is going to breathe last in another few seconds. இன்னும் ஒரு சில வினாடிகளிலே தன்னுடைய கடைசி மூச்சை அவர் விடப் போகின்றார். He saw heaven open. அங்கே வானம் திறக்கப்பட்ட காட்சி. Jesus standing up. Once he was seated, now he is standing up. தந்தையின் வலது பக்கத்திலே அமர்ந்திருந்ததான இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கின்றார். At that time, as a prayer of commitment and dedication, he said, Jesus, receive my spirit. அந்த காட்சியை பார்த்து அந்த சூழமைவிலே ஸ்தேவான் சொன்னார், இயேசுவே என் ஆவியை No, ஏற்றுக்கொள்ளும். that's not a model prayer. இது ஒரு மாதிரி ஜெபம் என்று எடுக்க முடியாது. So, dear brothers and sisters, we should take doctrine from the consistent teaching that runs through the Bible. ஆகையால் அருமையான சகோதர சகோதரிகளே, வேத உபதேசங்களை ஒரு வசனத்தினின்று எடுக்காமல் நெடுகவே சொல்லப்பட்டிருக்கின்ற போதனைகளில் இருந்து நாம் எடுக்க வேண்டும். When children grow, பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது we teach them to pray. அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறோம். Jesus, bless me. Jesus, keep me. Jesus, come with me. இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை காத்துக்கொள்ளும், இயேசுவே என் கூட வாரும். But when we move out of childhood, we should put away the childish things and come to the biblical pattern. ஆனால் நாம் பெரியவர்களாகும் பொழுது இந்த குழந்தைத்தனத்தை விட்டுவிட்டு முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாற வேண்டும். Also, non-Christians, to start with, we have to teach them like that. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கும் கூட இப்படி நாம் சொல்லிக் கொடுப்பது உண்மைதான். That's why we have to further on develop them in the biblical doctrine to make them mature Christians. ஆனால் அவர்களையும் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய் மாற்றுகின்ற விதத்திலே ஜெபத்தில் இப்படிப்பட்ட பழக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அவசியம். I want to tell you something. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? This change is not easy. இந்த மாற்றம் சுலபம் அல்ல. Oh, so many years we have been praying that way. To suddenly change it overnight is not going to be easy for you. ஆண்டாண்டு காலமாய் இப்படியே ஜெபித்து வந்த நமக்கு திடீரென்று இதனை மாற்றுவது கடினமாகத்தான் இருக்கும். However, we must take a conscious effort to change all our spiritual exercises to fall in line with the biblical pattern. ஒருவேளை உடனடியாக இதனை மாற்றுவதிலே நமக்கு சிரமம் இருந்தாலும் கூட நம்முடைய பழக்கத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்து தந்தையாம் தேவனை மறந்துவிடாமல் நம்முடைய ஜெப பழக்க வழக்கத்திலே அவரை நினைவு கூறுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். The Father and the Son and the Spirit, they are co-equal. தந்தையானவர், குமாரனானவர், ஆவியானவர் மூவருமே சரிசமமானவர்கள். But they maintain an order. அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றுகிறார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, Jesus shall submit everything to the Father. இயேசுவானவர் தந்தையினிடத்திலே அடிபணிந்தவராய் இருப்பார். And then finally, he himself will be subject to God the Father, so that God may be all in all. கடவுள் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கும்படியாக தந்தையாம் தேவனுக்கு அவர் தம்மை கீழ்ப்படுத்துவார். So we should always maintain this order and understanding. So much so, the lesson comes out clearly to us. Do not forget the Father. ஆகவே இந்த ஒழுங்குமுறையை எப்பொழுதுமே நாம் மனதிலே வைத்துக்கொண்டு தந்தையானவரை மறந்து விடாதீர்கள் என்கிற இந்த சத்தியத்தை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். How not to pray? எப்படி ஜெபிக்க கூடாது? Number 1, முதலாவது, do not force God. கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். Number 2, இரண்டாவது, do not accuse Satan. பிசாசை குற்றஞ்சாட்டாதீர்கள். Number 3, மூன்றாவது, do not forget the Father. தந்தையானவரை மறந்து Shall விடாதீர்கள். we pray? ஜெபிப்போமா? Our Father in heaven, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for this wonderful lesson that Christ has taught for us, and the practice that the early apostles and the church, they really exercised in their prayer. கிறிஸ்துவானவர் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நன்மாதிரிக்காகவும் ஆதி சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்ததான இந்த முன்மாதிரியான ஜெப வாழ்விற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். Oh Father, wherever we need to change, if it is a change for the better, to come closer to the Bible, help us, for God, to do it. மேன்மையான ஒரு வாழ்வுக்காக நாங்கள் எதையாவது மாற்ற வேண்டி இருந்தால்
இன்னும் நெருக்கமாக வேத வசனத்தை பின்பற்றுவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களிலே ஏதும் மாற்றம் தேவையானால் அதனை செய்ய எங்களுக்கு உதவும். Father, we thank you that you are there for us and your Son is seated on your right hand for us. தந்தையே, நீர் சிங்காசனத்திலே வீற்றிருப்பதற்காகவும் உமது குமாரன் உமது வலது பக்கத்திலே அமர்ந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We give you all glory, power and honor. உமக்கே கனத்தையும் மகிமையையும் ஆளுகையையும் தருகின்றோம். In Jesus' name we pray. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் பிதாவே. Amen.